இனிய உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் காலையில எப்பவுமே சாப்பிடாமே போயிடுவேன், சும்மா ஒரு பிஸ்கட் பால் குடிச்சிட்டு போயிடுவேன், நைட்டு தான் வேலை முடிஞ்சு வந்து நான் நல்லா நிம்மதியாக சாப்பிட்ற நேரம். மிக மிக தவறுங்க. நல்லா சாப்பிடுறது, அதாவது ரிச்சான உணவு, ராஜ உணவு காலையில தான் நம்ம கட்டாயம் சாப்பிடணும். காலை உணவை நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய வியாதிகள், பெரிய வியாதிகள் உடம்புல வரும். மத்தியானம் மிதமாக சாப்பிடணும். இரவு நேரத்தில் மிக எளிமையாக ஜீரணமாகக்கூடியது நிறைய சாலட்ஸ், கட் பண்ண ஃப்ரூட்ஸ், ஒரு நாட்டுக்கோழி முட்டை, இந்த அளவுக்கு சிம்பிளான உணவை வந்து இரவு நேரத்தில் சாப்பிடணும். நம்ம வந்து காலையில நல்லா சாப்பிடணும்னா உடனே 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 6 இட்லி சாப்பிடக்கூடாது. நிறைய உணவுல ராஜ உணவுகள், அதாவது ஒரு கப் பயிறு, ஒரு டம்ளர் பால், ஒரு நாட்டுக்கோழி முட்டை, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் நாங்க அதிகமா சொல்லுவோம். அதாவது காலையில 3 பேரிச்சம்பழம், 2 அத்தி, 10 உலர்ந்த திராட்சை, 10 பாதாம் பருப்பு இரவு நேரத்துல ஊற வச்சு காலையில அரைச்சு குடிச்சிட்டு ஒரு டம்ளர் பால் குடிங்க அப்படிங்கிறது. காலையில் ராஜ உணவு சாப்பிட்டீங்கன்னா நிறைய வியாதிகள் குணமாக ஆரம்பிக்கும். காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் மந்திரி ஆட்டம், நைட்டு பிச்சை கர்நாடு சாப்பிடணும். இதை கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ற உங்க குழந்தைகளுக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் காலையில கட்டாயம் போட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.